வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வரும் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது சுகாதாரமற்ற உணவுகள் தான். முதல் நாள் சமைச்சதை அடுத்த நாள் சூடுபடுத்தி சாப்பிட்டு அதன் மூலம் பல்வேறு நோய்களை உண்டாக்கிக்கிறோம். அந்த வகையில் சில உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது ஏற்படுற விளைவுகளை அறிந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நலம். இந்த பதிவில் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத சில உணவுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல முட்டை அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு அப்படிங்கிறதுனால வயது பாகுபாடின்றி எல்லோருமே சாப்பிட்றோம். முட்டையை நன்றாக வேக வைத்து சாப்பிடுவதே சிறந்தது. வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறி செரிமான பிரச்சனை மற்றும் வயிற்றுக்கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு முறை சமைத்த முட்டையை அன்றே உண்பது ஆரோக்கியமானது. 2. உருளைக்கிழங்கு. வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் விரும்பி உண்பது உருளைக்கிழங்கு. இதை ஒரு முறை வேக வைத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து உபயோகிக்கும் பழக்கம் பலருக்கும் உண்டு. ஆனால் அது ரொம்ப பெரிய தவறு. சமைத்த உருளைக்கிழங்கில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அதிலேயே தங்கி இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால இது நச்சுத்தன்மை உள்ளதாக மாறிடும். இவற்றை உணவாக பயன்படுத்தினால் வாந்தி, குமட்டல், வயிறு உப்புதல் இந்த மாதிரி உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். 3. கோழி இறைச்சி. கோழி இறைச்சியில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. பொதுவாகவே புரதச்சத்து நிறைந்த உணவு செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் சூடுபடுத்தும் போது இதில் இருக்கிற புரதச்சத்து அதிகரிக்கும். 2வது முறை சூடுபடுத்தி சாப்பிட்டோம்னா உடல் நலம் கெடுக்கும் நஞ்சா மாறிடும். அதனால் ஒரு முறை சமைத்த இறைச்சியை சூடாக அன்றைக்கே சாப்பிட்றது நல்லது. அடுத்ததாக கீரை வகைகள். உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு பெருகியதால் கீரை நம் உணவில் அதிகம் இடம்பெறுது. கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் நைட்ரேட் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதிலிருந்து நைட்ரேட் சூடுபடுத்தும் போது நைட்ரைட்டாக மாறும். இது புற்றுநோயை உண்டாக்குற பண்பு கொண்டது அப்படின்னு ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் கீரைகளை மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகளையும் உண்டாக்கும். குடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் கீரைகளையும் சமைச்ச உடனே சாப்பிட்றது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய்கள். தற்போது உடல் நலனை முன்னிட்டு ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்னு எல்லா எண்ணெய்களையுமே நம்ம பயன்படுத்த தொடங்கிட்டோம். இவற்றை மறுபடியும் சூடுபடுத்தி சமைச்சோம் அப்படின்னு சொன்னால் தீமைகள் இல்லை அப்படிங்கிறது தப்பான புரிதல். எந்த வகை சமையல் எண்ணெயாக இருந்தாலும் அதை திரும்பி சூடுபடுத்தி பயன்படுத்துறது முற்றிலும் தவறு. அப்படி செய்யும் போது அந்த எண்ணெயின் அடர்த்தி அதிகரித்து புற்றுநோய், இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் உண்டு. மேலும் புரோட்டீன் அதிகம் இருக்கிற காளான், அரிசி சாதம், நைட்ரேட் அதிகம் இருக்கிற பீட்ரூட் போன்றவற்றையும் சமைத்தவுடன் சாப்பிடுவதே சிறந்தது. இல்லை அப்படின்னா அவை நச்சு பொருளாக மாறி உடல் நலத்திற்கு வேட்டு வைப்பது உறுதி. எந்த உணவாக இருந்தாலும் சமைத்தவுடன் சாப்பிடுவது கூடுமான வரைக்கும் நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.